அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம் பேசுகிறேன். சுந்தர பெருமாள் கோயில், இந்த கோயிலோட பேரும் இதுதான், ஊரோட பேரும் இதுதான். இந்த கோயிலோட பேரே ஊரோட பேராக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிக அழகான பெருமாள் கோயில் இது. இந்த கோயிலை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பகோணத்திற்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசம் அருகில் உள்ள சுந்தர பெருமாள் கோயில் பல நூற்றாண்டுகள் பழமையான அழகிய பெருமாள் கோயில். இக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. கட்டிடக்கலை அடிப்படையில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர வம்சத்தினரால் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு ரிஷியால் சபிக்கப்பட்ட இந்திரன் நோய்வாய்ப்பட்டான். சாபத்தில் இருந்து விடுபட இங்கு வந்து சுந்தர பெருமாள் கோயிலில் உள்ள வன்னி மரத்தடியில் தவம் மேற்கொண்டார். அவர் பிராமணர்களுக்கு பூசணிக்காயை தானம் செய்ய இருந்தார். ஆனால் அவர் ஒரு பிராமணரையும் காணாத போது விஷ்ணு தன்னை ஒரு பிராமணனாக மாறுவேடமிட்டு இந்திரன் முன் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது. பின்னர் விஷ்ணு பகவான் இந்திரனுக்கு சௌந்தரராஜ பெருமாளாக தரிசனமளித்து அவனுடைய சாபத்தை போக்கினார் என்று கூறப்படுகிறது. மூலவர் சௌந்தரராஜன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அபிமான பெருமாள், புல்லம்பூதங்குடி ராமர், அழகர் கோயில் மற்றும் ஒப்பளியப்பன் ஆகியோருக்கு சுந்தரராஜ பெருமாள் அபிமானமாக விளங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. இக்கோயிலில் யோக நரசிம்மர், கண்ணன், ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள், கருடன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த கோயிலில் 1957 முதல் 1967 ஆண்டுகளுக்குள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திருமங்கை ஆழ்வார், கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி சிலைகள் திருடப்பட்டு வெளிநாட்டைச் சேர்ந்த கடத்தல் கும்பலால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த சிலைகள் வெளிநாட்டில் பல்வேறு அருங்காட்சியகங்களில் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள உண்மையான சிலைகளை மீட்கும் முயற்சியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை தொகுத்து 4 சிலைகளும் சௌந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானவை என சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினரால் அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பிரதிநிதி ஒருவர் தமிழகம் வந்து சிலை தொடர்பான உண்மைத்தன்மையை ஆராய்ந்தார். அப்போது புலன் விசாரணை அதிகாரி சமர்ப்பித்த ஆவணங்களை ஏற்று அச்சிலை தமிழகத்தை சேர்ந்ததுதான் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பிரதிநிதி ஒப்புக்கொண்டார். இதையடுத்து திருமங்கை ஆழ்வார் சிலையை தமிழகத்துக்கு திருப்பி அனுப்ப லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒப்புக்கொண்டது. விரைவில் அச்சிலை தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டு சம்பந்தப்பட்ட கும்பகோணம் சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் பழையபடி வைக்கப்பட உள்ளது. கிருஷ்ணர், விஷ்ணு, ஸ்ரீதேவி சிலைகளை மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது.